வணக்கம் குழந்தைகளே. டாட்சிக்கல் ஸ்டோரிஸ் தமிழில் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் ஒரு அழகான ஸ்டோரியை கேட்கப் போகிறோம். லிட்டில் ரெட் ரைடிங் ஹுட். இது ஒரு சிறுமியின் ஸ்டோரி. அவள் எப்போதும் சிவப்பு நிற கேப் அணிவாள். இது அவளுடைய தைரியமும் பாடத்தையும் கற்றுக்கொள்ளும் பயணத்தின் ஸ்டோரி. ஒரு காலத்தில் ஒரு மகிழ்ச்சியான சிறுமி வாழ்ந்தாள். அவள் எப்போதும் பிரகாசமான சிவப்பு நிற ஹுடட் கேப் அணிவதை மிகவும் விரும்பினாள். இந்த சிவப்பு அங்கி எனக்கு மிகவும் பிடிக்கும். கிராமத்தில் உள்ள அனைவரும் அவளை லிட்டில் ரெட் ரைடிங் ஹுட் என்று அழைத்தனர். ஏனென்றால் அவள் எங்கு சென்றாலும் அதை அணிந்திருப்பாள். காலை வணக்கம் நண்பர்களே, உங்கள் நாள் இனிமையாக இருக்கட்டும். ஒரு வெயிலான காலை. அவள் அம்மா அவளை அழைத்தார். ரெட், இங்கே வா, உன்னிடம் ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது. லிட்டில் ரெட் ரைடிங் ஹுட், உன் பாட்டிக்கு உடல்நிலை சரியில்லை. நம் பாட்டிக்கு உடல்நிலை சரியில்லை. அவர் பாவம் தனியாக இருக்கிறார். இந்த பாஸ்கெட்டில் உள்ள உணவுகளை காட்டில் உள்ள பாட்டி வீட்டிற்கு கொண்டு போ. இந்த கூடையில் இருக்கும் உணவை அவரிடம் கொண்டு போய் கொடு. ஆனால் நினைவில் வைத்துக்கொள், பாதையிலிருந்து விலகாதே, அந்நியர்களுடன் பேசாதே என்று அவள் அம்மா கூறினாள். பாதையை விட்டு விலகாதே, தெரியாதவர்களிடம் பேசிவிடாதே. ஜாக்கிரதை. சரி அம்மா, நான் ப்ராமிஸ் பண்றேன் என்று லிட்டில் ரெட் ரைடிங் ஹுட் சொல்லி தன் அம்மாவிற்கு முத்தம் கொடுத்து விடை பெற்றாள். சரி அம்மா, நான் சீக்கிரம் திரும்பி வந்து விழுவேன், கவலைப்படாதீர்கள். லிட்டில் ரெட் ரைடிங் ஹுட் மகிழ்ச்சியாக குதித்து விளையாடி பாஸ்கெட்டை ஆட்டி காட்டை நோக்கி சென்றாள். நான் பாட்டிக்கு அழகான பூக்களை பறித்து செல்வேன். காடு மிகவும் அழகாக இருந்தது. உயரமான பச்சை மரங்கள், எல்லா இடங்களிலும் வண்ணமயமான பூக்கள். அடடா, இந்த வண்ணத்து பூச்சிகளை பாருங்களேன். அவள் மகிழ்ச்சியான பாடலை முணுமுணுத்துக் கொண்டே காட்டுக்குள் நடந்து சென்றாள். லா லா லா, காடு எவ்வளவு அழகாக இருக்கிறது. திடீரென்று ஒரு பெரிய ஓநாய் ஒரு மரத்தின் பின்னாடி இருந்து வெளியே வந்தது. யார் அது? இவ்வளவு அழகான சிறுமி தனியாக வருகிறாள். காலை வணக்கம் சிறுமியே என்று ஓநாய் தந்திரமான புன்னகையுடன் கூறியது. இந்த அழகான நாளில் நீ எங்கே செல்கிறாய்? வணக்கம் செல்லமே, நீ இவ்வளவு அழகாக எங்கே போகிறாய்? உன் கூடையில் என்ன இருக்கிறது? மனம் பிரமாதமாக இருக்கிறதே. நான் என் பாட்டியை பார்க்க போகிறேன் என்று லிட்டில் ரெட் ரைடிங் ஹுட் பதிலளித்தாள். நான் என் அன்பு பாட்டியை பார்க்க காட்டுக்குள் செல்கிறேன். அவருக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால் நான் அவருக்கு உணவுகளை எடுத்துச் செல்கிறேன். ஆமாம், பாட்டிக்காக அம்மா இதை அன்புடன் கொடுத்தார். எவ்வளவு அருமை என்று ஓநாய் கூறியது. அதன் கண்கள் தந்திரமான ஐடியாவுடன் மின்னின. இந்த கூடையில் இருப்பவை மிகவும் சுவையாக தெரிகிறதே. உங்கள் பாட்டி எங்கே வசிக்கிறார் அன்பான குழந்தையே? எனக்கு உன் பாட்டி எங்கே வசிக்கிறார் என்று எனக்கு சொல்வாயா? அவர் காட்டுப்பாதையின் இறுதியில் உள்ள காட்டேஜில் வசிக்கிறார், 3 பெரிய கருவேல் மரங்களை கடந்து என்று லிட்டில் ரெட் ரைடிங் ஹுட் சொன்னாள். இதோ அந்த 3 பெரிய மரங்களுக்கு பின்னால் இருக்கும் சிறிய வீட்டில். உங்கள் பாட்டிக்கு சில பூக்களை பறித்து செல்லக்கூடாதா என்று ஓநாய் தந்திரமான புன்னகையுடன் சொன்னது. அவருக்கு அவை நிச்சயம் பிடிக்கும்.
நீ ஏன் சில பூக்களை பறித்துச் செல்லக்கூடாது? அங்கே பார், அதைவிட அழகான பூக்கள் அங்கே இருக்கின்றன. ஆமாம், பாட்டிக்கு பூக்கள் என்றால் ரொம்ப பிடிக்கும். என்ன அருமையான ஐடியா என்று லிட்டில் ரெட் ரைடிங் ஹுட் சொல்லி பூக்களை பறிக்க பாதையிலிருந்து விலகினாள். நல்ல யோசனை. பாட்டி இதை பார்த்தால் மிகவும் மகிழ்வார். அப்படியானால் சரி, நான் கிளம்புகிறேன். சந்திப்போம் சிறுமியே. ஓநாய் விரைவாக காட்டில் உள்ள பாட்டியின் வீட்டை நோக்கி ஓடியது. அது லிட்டில் ரெட் ரைடிங் ஹுட்டுக்கு முன்பாக அங்கே போக விரும்பியது. இதோ வந்துவிட்டது பாட்டியின் வீடு. இதனிடையில் லிட்டில் ரெட் ரைடிங் ஹுட் மகிழ்ச்சியாக பூக்களை பறித்து ஒரு அழகான பூங்கொத்தை சேகரித்தாள். இந்த நீல நிற பூக்கள் எவ்வளவு அழகாக இருக்கின்றன. இதோ இந்த மஞ்சள் பூவையும் சேர்த்துக் கொள்வேன். அவள் பூக்களுக்குள் ஆழமாக அலைந்து பட்டாம்பூச்சிகளையும் பறவைகளையும் ரசித்தாள். விரைவில் கொடிய ஓநாய் பாட்டியின் காட்டேஜை அடைந்து கதவை தட்டியது. பாட்டி, கதவை திறங்கள், நான் உங்கள் பேத்தி. டக் டக் டக். இப்போது இந்த பாட்டியை ஒரு வழி செய்கிறேன். யார் அது என்று பாட்டி உள்ளிருந்து பலவீனமான குரலில் அழைத்தார். யார் அது? வெளியே நிற்பது யார் என்று எனக்கு சொல்லேன். இது நான், லிட்டில் ரெட் ரைடிங் ஹுட் என்று ஓநாய் உயர்ந்த போலியான குரலில் கூறியது. பாட்டி, இது நான் தான், உங்கள் செல்ல பேத்தி லிட்டில் ரெட் ரைடிங் ஹுட் வந்திருக்கிறேன். உங்களுக்கு நன்றாக இருக்க உணவுகளை கொண்டு வந்துள்ளேன். உங்களுக்கு பிடித்த சுவையான உணவுகளை நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஓ, எவ்வளவு இனிமை! உள்ளே வாருங்கள் அன்பே என்று பாட்டி கூறி கதவை திறந்தார். உள்ளே வா செல்லமே, தாழ்பாள் திறந்துதான் இருக்கிறது. கொடிய ஓநாய் காட்டேஜிற்குள் பாய்ந்தது. இனி நீ கத்த முடியாது. உன்னை அலமாரிக்குள் தள்ளி பூட்டுகிறேன். பாவம் பாட்டி மிகவும் பயந்து பெட்டில் இருந்து குதித்து அலமாரியில் ஒளிந்து கொண்டார். ஐயோ, இது ரெட் இல்லையே, யாராவது காப்பாற்றுங்கள். ஓநாய் அவரை உள்ளே பாதுகாப்பாக பூட்டி பின்னர் அவருடைய நைட் கவுனையும் கேப்பையும் அணிந்தது. அது பாட்டியின் பெட்டில் ஏறி போர்வையை மூக்கு வரை இழுத்தது. பின்னர் லிட்டில் ரெட் ரைடிங் ஹுட்டுக்காக காத்திருந்தது. விரைவில் லிட்டில் ரெட் ரைடிங் ஹுட் தன் பாஸ்கெட்டுடனும் பூக்களுடன் காட்டேஜை அடைந்தாள். அவள் கதவை மென்மையாக தட்டினாள். பாட்டி, நான் வந்துவிட்டேன். கதவை திறக்கவா? உள்ளே வாருங்கள் அன்பே என்று உள்ளிருந்து ஒரு விசித்திரமான கரகரப்பான குரல் அழைத்தது. உள்ளே வா என் செல்லமே, கதவு திறந்துதான் இருக்கிறது. லிட்டில் ரெட் ரைடிங் ஹுட் குரல் விசித்திரமாக உள்ளதாக நினைத்தாலும் அவள் எப்படியும் கதவை திறந்தாள். பாட்டி, உங்கள் குரல் ஏன் இவ்வளவு வித்தியாசமாக இருக்கிறது? உங்களுக்கு என்ன ஆனது? அவள் மங்கிய பெட்ரூமுக்குள் நடந்து பெட்டில் ஒரு உருவத்தை பார்த்தாள். ஏன் பாட்டி வீடு இவ்வளவு இருட்டாக இருக்கிறது? பாட்டி, நான் உங்களுக்கு உணவுகளையும் பூக்களையும் கொண்டு வந்துள்ளேன் என்று லிட்டில் ரெட் ரைடிங் ஹுட் மகிழ்ச்சியாக கூறினாள்.
பாட்டி, உங்களுக்கு பிடித்த உணவுகளையும் அழகான காட்டுப்பூக்களையும் நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஆனால் அவர் நெருங்கிய போது அவர் ஏதோ விசித்திரமானதை கவனித்தாள். பாட்டி, உங்கள் குரல் ஏன் ஒரு மாதிரி இருக்கிறது? எனக்கு கொஞ்சம் சளி பிடித்திருக்கிறது செல்லமே, அதான் குரல் மாறிவிட்டது. உங்கள் கைகள் ஏன் இவ்வளவு பெரிதாக இருக்கிறது? உன்னை நன்றாக கட்டி அணைக்கத்தான் தங்கமே. பாட்டி, உங்களுக்கு எவ்வளவு பெரிய காதுகள் என்று அவர் கூறினாள். உங்கள் காதுகள் ஏன் இவ்வளவு நீளமாக இருக்கிறது? உன்னை கேட்க இது நல்லது என் அன்பே என்று ஓநாய் பதிலளித்தது. உன் பேசுவதை நன்றாக கேட்பதற்குத்தான் செல்லமே. பாட்டி, உங்களுக்கு எவ்வளவு பெரிய கண்கள் என்று லிட்டில் ரெட் ரைடிங் ஹுட் இன்னும் நெருங்கி கூறினாள். பாட்டி, உங்கள் கண்கள் ஏன் இவ்வளவு பெரிதாக இருக்கிறது? உன்னை பார்க்க இது நல்லது ஓநாய் பதிலளித்தது. அதன் குரல் ஆழமாகியது. உன்னை நன்றாக பார்ப்பதற்குத்தான் என் கண்ணே. பாட்டி, உங்களுக்கு எவ்வளவு பெரிய பற்கள் லிட்டில் ரெட் ரைடிங் ஹுட் மூச்சு விடாமல் கூறினாள். உங்கள் பற்கள், அவை ஏன் இவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது? உன்னை சாப்பிட இது நல்லது என்று ஓநாய் கர்ஜித்தது. பெட்டில் இருந்து குதித்தது. உன்னை அப்படியே பிடித்துச் சாப்பிடத்தான் இவை இப்படி இருக்கிறது. எங்கே ஓடுகிறாய்? உன்னை விடமாட்டேன். லிட்டில் ரெட் ரைடிங் ஹுட் கத்தி கதவை நோக்கி ஓடினாள். ஐயோ, ஓநாயே, என்னை துரத்தாதே, யாராவது காப்பாற்றுங்கள். அப்போது அந்த வழியாக செல்லும் ஒரு தைரியமான உட்கட்டர் அவளுடைய அலறலை கேட்டார். அந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது? யாரோ ஆபத்தில் இருக்கிறார்கள். அவர் தன் ஆக்ஸை உயர்த்தி கொண்டு கதவின் வழியாக உள்ளே நுழைந்தார். இதோ வந்து விட்டேன், கதவை உடைக்கிறேன். அவளை விடுகள் கொடிய ஓநாயே, உட்கட்டர் தைரியமாக கூச்சலிட்டார். நில், திருட்டு ஓநாயே, சிறுமியை விட்டுவிடு. இனி நீ இந்த காட்டின் பக்கமே வரக்கூடாது. ஓடிப்போ. ஓநாய் மிகவும் பயந்து காட்டிற்குள் தன்னால் இயன்ற வேகத்தில் ஓடியது. ஐயோ, கோடரி வைத்திருக்கும் வேடன், நான் ஓடுகிறேன். அது மீண்டும் யாரையும் தொந்தரவு செய்ய திரும்பி வரவில்லை. உட்கட்டர் அலமாரியை திறந்தார். வெளியே பாட்டி வந்தார், பாதுகாப்பாக சுகமாக. பாட்டி, பாட்டி எங்கே? அலமாரிக்குள் சத்தம் கேட்கிறது. நான் இங்கே இருக்கிறேன் ரெட், என்னை காப்பாற்றுங்கள். ஓ பாட்டி என்று லிட்டில் ரெட் ரைடிங் ஹுட் அழுதாள். அவரை இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள். பாட்டி, நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? என்னை தழுவிக் கொள்ளுங்கள். நான் உங்களை பற்றி மிகவும் கவலைப்பட்டேன் என்று இருவரும் ஒரே நேரத்தில் கூறினார்கள். அப்புறம் அவர்கள் சிரித்தார்கள். பாட்டி, நான் அம்மா பேச்சை கேட்காமல் தவறு செய்துவிட்டேன். எங்களை காப்பாற்றியதற்கு நன்றி என்று லிட்டில் ரெட் ரைடிங் ஹுட் அன்பான உட்கட்டரிடம் கூறினாள். அந்நியர்களிடம் பேசுவது எவ்வளவு ஆபத்து என்று தெரிந்து கொண்டேன். நான் பிழைத்து கொண்டேன். மிக்க நன்றி வீரரே. வெல்கம். உட்கட்டர் சிரித்தார். இனி கவலைப்படாதீர்கள், அந்த ஓநாய் இனி உங்களை தொந்தரவு செய்யாது. எல்லோரும் பாதுகாப்பாக இருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எப்போதும் கவனமாக இருக்க மறக்காதீர்கள். பாதையில் இருங்கள். நான் அதை செய்வேன் என்று பிராமிஸ் பண்றேன் என்று லிட்டில் ரெட் ரைடிங் ஹுட் கூறினாள். இந்த முறை அவள் அதை உண்மையில் அர்த்தம் படுத்தினாள்.
அவர்கள் எல்லோரும் சேர்ந்து அமர்ந்து லிட்டில் ரெட் ரைடிங் ஹுட்டின் பாஸ்கெட்டில் இருந்த உணவுகளை பகிர்ந்து கொண்டார்கள். பரவாயில்லை கண்ணே, இனிமேல் ஜாக்கிரதையாக இரு. நாம் இப்போது பாதுகாப்பாக இருக்கிறோம். லிட்டில் ரெட் ரைடிங் ஹுட் வீட்டிற்கு சென்றபோது தன் அம்மாவிடம் தன் சாகசத்தை பற்றி எல்லாவற்றையும் கூறினாள். அம்மா, நான் இனி உங்கள் பேச்சை எப்போதும் கேட்பேன். அவள் அம்மா அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு தன் தைரியமான மகளை பற்றி மிகவும் பெருமைப்பட்டேன் என்று கூறினார். ரெட் பாட்டி, நீங்க பாதுகாப்பாக இருக்கிறீர்களா? அப்பாடா, உங்களை இப்படி பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அன்று முதல் லிட்டில் ரெட் ரைடிங் ஹுட் எப்போதும் தன் அம்மாவின் அட்வைஸை கேட்டாள். இந்த சிவப்பு அங்கி இப்போது எனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தது. அவள் பாதையில் இருந்தாள், அந்நியர்களிடம் கவனமாக இருந்தாள். எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். தி எண்ட். முடிவு. குழந்தைகளே, ஸ்டோரி முடிந்தது. எப்படி இருந்தது? உங்களுக்கு பிடித்ததா? இன்றைய ஸ்டோரியில் லிட்டில் ரெட் ரைடிங் ஹுட் ஒரு முக்கியமான லெசனை கற்றுக்கொண்டாள். அவள் தன் அம்மாவின் அட்வைஸை கேட்டிருக்க வேண்டும். ஆனால் தைரியமான உட்கட்டர் அவளையும் அவளுடைய பாட்டியையும் காப்பாற்றினார். இந்த ஸ்டோரி நமக்கு என்ன சொல்கிறது? எப்போதும் உங்கள் பேரண்ட்ஸின் அட்வைஸை கேளுங்கள். அந்நியர்களிடம் கவனமாக இருங்கள். பாதுகாப்பான பாதையில் இருங்கள். அடுத்த ஸ்டோரியில் இன்னும் அதிக அட்வென்ச்சர்ஸ் மற்றும் லெசன்ஸ் உங்களுக்காக காத்திருக்கிறது. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த ஸ்டோரிக்கு பெல் ஐகானை அழுத்துங்கள். டாட் சிக்கிள் ஸ்டோரிஸ் தமிழ், உங்கள் ஸ்டோரி ஃப்ரெண்ட்ஸ்.